அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த காணொலி மூலியமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்வுறுகிறேன். இந்த காணொலி எதற்கு அப்படின்னா, ராகுவினுடைய பயம் இன்னும் போகவில்லை. எப்படி, நான் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவருடைய வயது 72. அடுத்த வருடம் அவருக்கு ராகு திசை வருகிறது. ராகு திசை எனக்கு என்ன தீமைகளை செய்யும்னு பயப்படுறார். 73 வயது முதியவர். என்ன இருக்கு 73 வயசுக்கு மேலே ராகு என்ன பண்ணிட போறாரு? அவருடைய பயம் அப்படியாக இருக்கிறது. இப்போ கேட்டால், இல்லை சார், நிறைய யூடியூப் பார்க்குறேன், நிறைய மீடியாஸ்லாம் பார்க்குறேன், ராகுவை பற்றி தவறான செய்திகள்லாம் சொல்கிறாங்க, இந்த வயதுக்கு மேலே இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்தால் அப்படின்னு ஒரு பயம் வருது அப்படின்றார். எனக்கு புரியல. இன்னுமா ராகுவை பார்த்து பயப்படுகிறீர்கள்? இதற்கான விளக்கம் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய ராகுவை பற்றி போட்டிருக்கிறேன். ராகுவினுடைய தன்மைகளை பற்றி போட்டிருக்கிறேன். அது செயல்படக்கூடிய செயல்பாட்டு முறைகளை பற்றி பேசியிருக்கிறேன். இது போக ஒரு நாள் ஃபுல்லாக லைவ் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே ராகுவை பற்றி ஒரு லைவ் கொடுத்துருக்கிறேன். இது போக நான் பேசக்கூடிய எல்லா சேனல்கள்லையும் ராகுவை பற்றி பேசியிருக்கேன். யூடியூப் சேனல்களில் எல்லா சேனல்லையும் ராகுவை பற்றி பேசியிருக்கேன். இது போக நான் பேசக்கூடிய ஜோதிட மேடைகளில் மேஜரான டாபிக் நான் கேட்குறனோ இல்லையோ எல்லாருமே ராகுவை பற்றி பேச சொல்லுவாங்க. ராகுவை பற்றி பேசியிருக்கேன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ராகுவின் காதலன் வேற நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அதனால இதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ராகுவை பற்றிய பயம் தீரவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது சார். அதாவது இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களினுடைய கலவைத்தான் நம்முடைய உடலே. இதில் எந்த கிரகம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும், உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படலனாலும் அது இருக்கும். அது இருந்தால்தான் இந்த உடல் அமையும், இல்லைனால் அமையாது. இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் இல்லைனாலும் இந்த உடல் அமையாது. இதில் என்ன பாவ கிரகம், சுப கிரகம், எல்லா கிரகமும் வேணும் சார். அதிலும் குறிப்பாக ராகு கேது என்பது நம்மளுடைய உருவாக்கத்திற்கு உண்டான மூலம். ராகுவை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க? தந்தை வழி பாட்டனார் உறவுகள்னு சொல்றாங்க. அந்த காலங்களினுடைய புரிதல் தன்மைக்கு தகுந்தாற்போல் தந்தை வழி பாட்டனார் உறவுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஎன்ஏ சிஸ்டம். ராகு உங்களுடைய டிஎன்ஏவை கொண்டு வந்து சேர்ப்பது. உங்கள் தந்தை வழி உறவுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய டிஎன்ஏவை ராகுவும், தாய் வழி உறவுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய டிஎன்ஏவை கேதுவும் கொண்டு வரும். அதனால தான் கேதுவுக்கு தாய் வழி பாட்டனார் உறவுன்னு சொல்லுவாங்க. அது தந்தை வழி பாட்டனார் உறவு, இது தாய் வழி மூலம். ஆக உங்களுடைய டிஎன்ஏ கிராமங்களில் சொல்லுவாங்க 1 கோடி உறவுன்னு. அந்த மாதிரி 1 கோடி உறவுகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது ராகு. ராகு விதை, கேது பூமி. அப்போ உங்களுடைய ஜனனம் உருவாக வேண்டும் என்றால் உங்கள் தந்தையினுடைய விந்துவும் தாயினுடைய கருப்பையும் சுரோனிதமும் இணைந்து உங்களுடைய உருவாக்கத்திற்கு உண்டான மூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த ராகு கேது தான். இதை பாவ கிரகம்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல, விட்டுருவோம். இந்த ராகு கேதுவினுடைய தன்மைகள் இல்லைன்னா உடல் ரீதியாக பல்வேறு விதமான தன்மைகளில் மாறுபாடுகள் இருக்கும். இல்லைன்னா அப்படின்ற ஒரு தன்மைக்கே இங்கே இல்லை. ராகு கேது இல்லைன்னா அப்படின்ற தன்மையில நீங்க இல்லையே. அதுபோல் ராகுவை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். ராகு என்பது ஒரு ஆக்சில் சார், ஒரு பெரிய சுத்துக்குடைய ஒரு பெரிய விசை மையம். நீங்க அதுல என்ன இன்புட் பண்றீங்களோ அதை அது பெருசு பண்ணி கொடுக்கும். ராகு என்பது பிரம்மாண்டம், ராகு என்பது பெரிதுபடுத்துதல், ராகு என்பது புறம், ராகு என்பது அகண்ட அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பொழுது நீங்க அந்த ராகு திசை வருகிற பொழுது நாம் எந்த விதமான விஷயத்தை அந்த ராகுக்குள்ள வைக்கிறோமோ அது அதை பெரிதுபடுத்தி கொடுக்கும். அதற்கு நிறைய வழிமுறைகள் சொல்லி இருக்கிறேன். இள வயதில் ராகு திசை வருகிறதா சார், வயது வாரியாக பிரித்து சொல்லி இருக்கிறேன். 7, 14, 21, 28, 35, 42 7 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தன்மைகள் எவ்வாறெல்லாம் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ சிறு வயதில் ராகு வருகிறதா,
அந்த பையன் ஏதாவது கெட்டு போயிடும். இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ராகுவை பற்றி நீங்கள் மிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பருவங்கள் எதுன்னு பார்த்தா டீனேஜஸ். ஒரு 14-15 வயசுல ராகு திசை வந்து அவருடைய 33 ஆண்டுகள் வரையும் ராகு திசை இருக்கும். ஆக அவருடைய வாழ்க்கையில அவர் படியெடுத்து வைக்கக்கூடிய அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் படிகளோ அல்லது அதை சார்ந்து பயணப்படக்கூடிய இடங்களிலோ இந்த ராகு தவறு செய்வார். அதற்கும் வழிமுறைகள் சொல்லி இருக்கிறேன். அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, ஒரு ருத்ராட்ச கொட்டை அவர் கழுத்தில் போடுங்க, 5 முக ருத்ராட்சம் ஒன்று கழுத்தில் போடுங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து காலபைரவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. வியாழக்கிழமைகளில் காலபைரவருக்கு தீபம் போடுங்க. நல்ல விதமான வீட்டில் அவர் கேட்குறாரோ இல்லையோ வீட்டில் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்கள் அல்லது சிவசோத்திரங்கள் ஏதாவது ஒன்று போட்டுங்க. அது அந்த சவுண்டு சிஸ்டம் உள்ள போட்டும் இதெல்லாம் அவரை மாற்றும். அரச மரம் அவருடைய தன்மையை மாற்றும், அரச இலை அவருடைய தன்மையை மாற்றும். இது போக இது நெகட்டிவா நடந்தா தான். பாசிட்டிவா நடந்தா அந்த 15 வயதிலிருந்து 33 வயதிற்குள் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு போவார். சார் ராகு திசை 16 வயதில் துவங்கி 34 வயதில் முடிகிற போகிறது. 27 வயதுல ஒரு சிங்கப்பூர் கம்பெனியினுடைய ஒரு டாப் சிஇஓ ஒரு பையன் வர. அப்படி அந்த ஜாதகத்தை பார்த்தவன் நான். பத்தொன்பது 20 வயதுகளில் படிப்பு ஏதோ ஒரு காரணங்களினால் தடைபடுகிறது. அவருடைய தந்தை தொழில் எடுத்து செய்கிறார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை. 31 வயதுகளில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் அவருடைய பொருளாதார நிலைமை இருக்கிறது. திருமணம் மிகப்பெரிய அந்தஸ்தான நிலைமையில் நடக்கிறது. இதையும் பார்த்தவன் நான். ஆக எல்லா கிரகங்களுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு சார். இது ராகுக்கு மட்டும்தான் இல்லை. இந்த ராகு அப்படின்றத வந்து பெருசாக மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இதனால பயந்துருவாங்க அப்படின்னா அந்த பயத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது பொருளாதார பயனடைகிறார்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் எந்த கிரகமுமே இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல எந்த கிரகமுமே கெட்ட கிரகம் இல்லை. கேது திசையில் அவர் ஆன்மீகமாக போயிடுவார், சன்னியாசியா போயிடுவார், அவர் குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவார், அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது திசையில் வாழ்க்கையின் உச்சத்தை 7 வருடங்களிலே பார்த்தவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆக இது மட்டும் தான் நடக்கும் என்பதில்லை. 7.5 சனி வருது, சனி வருது பயப்படுறேன். 7.5 நம்ம திருநள்ளாறு கோவிலில் வந்து இந்த சனி பயிற்சி வந்துச்சுன்னா திருநள்ளாறு கோலாகலம் பூண்டுடுது. அது வரையும் சனி இல்லையா உங்களிடத்தில்? சனி பயிற்சி வருகிற பொழுதுதான் சனிக்கு முக்கியத்துவமா? அதே சனி திசையில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சனி வலுப்பெற்று இருக்கிறவர்கள்னு சொல்லியிருக்கேன். அதிக கடின உழைப்பாளிகள்னு சொல்லியிருக்கேன். நல்ல பாடி ஸ்ட்ரென்தன்டான ஆட்கள் சனியினுடைய ஆட்கள். அவங்களுடைய முதுகு தண்டினுடைய வலிமை மிகச் சிறப்பாக இருக்கும் சனி வலுப்பெற்று இருந்தால் ஜாதகத்தில். அப்ப இது சனி திசை வருதுன்னு பயப்பட வேண்டியது, ராகு கேது திசை வருதுன்னு பயப்பட வேண்டியது, எதுவுமே பயப்பட வேண்டியது. எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. எது இல்லைனாலும் நாம் இல்லை. அதை முதல்ல நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணும். இரண்டாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் ஒரு நிலை எப்படி இருக்குன்னா, எல்லாவற்றிலும் வெற்றி வேண்டும், எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டும். நீங்க இன்னைக்கு ஜோதிடமே அதை சார்ந்துதான் பயணப்படுகிறது. நல்லது மட்டுமே நடக்கணும், அதுக்கு என்ன சொல்லு? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இது ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்குக்காக நான் சொல்ல வரல, மோட்டிவேஷனலாக அவங்கள பேசணுன்றதுக்காக சொல்ல வரல, இல்லை இருக்கக்கூடிய நிறைகுறைகளில் வந்து சமாதானப்படுத்துவதற்காக சொல்ல வரவில்லை. இருக்கக்கூடிய நிதர்சனத்தை, ரியாலிட்டியை சொல்கிறேன். பணம் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், கார் வேணும், உயர்ந்த தரமான வாழ்க்கை வேணும், எல்லாமே நல்லது வேணும். அதற்காகத்தான் ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையை இன்றைக்கு இந்த மீடியாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான எந்த விதமான தன்மையும் யாருக்கும் நிகழப்போவதில்லை. நான் கற்ற ஜோதிடத்தின் மேல் சத்தியமாக சொல்லுகிறேன். இதே போலதான் எல்லாமே இந்த உலகம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் யோசனை பண்ணி பாருங்க. சரி, அப்படி ஒருவேளை நெகட்டிவா நடந்தா அப்படின்னும் போது பயப்படுறாங்க. அந்த பயத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் மற்றவர்கள். தேவையில்லை சார், அக்செப்ட் பண்ணு சார். ஒருடைய ஜாதகத்திலே ஒருவர் பணத்தால் பெரிய ஆள் ஆகணும், பணம் அதிக வருமானம் வரும், அதிகப்படியான தொழில் நல்லபடியாக நடக்கும், மிக அளவில்
அதீதமாக பணம் வரும். குறிப்பாக ராகு இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் பெரிய லெவலில் குறுகிய காலத்தில் அதிகபட்சமாக பணம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துடுவார். அதே சமயத்தில் இழக்கக்கூடிய தன்மைகள் வருகிற பொழுதும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழும். அப்போ அதை பார்த்து பயம், ராகுவை பார்த்து. இது எல்லா நிகழ்வுகளிலுமே இருக்குது. குரு தவறான ஒரு ஆதிபத்தியம் எடுத்து விட்டால் ஜாதகத்தில், குரு திசை நடக்கக்கூடிய காலங்களில் அவர் சுபர் தானே, அவர் நல்லது தானே பண்ணணும், அவரும் தீமை செய்கிறாரே. அப்ப ராகு கேதுவை பற்றி மட்டும் பார்த்து ஏன் பயப்படணும்? சார், இன்னொரு விளக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ராகு கேதுவினுடைய தன்மைகளை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பயத்திலிருந்து வெளிவர வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதீதமான கவலையில் சொல்லுகிறேன். பயப்படாதீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்பொழுதைக்கு கேது கும்பத்திலே இருக்கிறது. இந்த ராகுவுக்கு உரித்த அல்லது ராகு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாவங்களாக ஜோதிடத்திலே 3 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 11ஆம் பாவம். இந்த 3 பாவங்களை தவிர்த்து ராகு எங்க இருந்தாலும் பிரச்சனை. அப்ப 12 ராசிகள்ல இந்த 3 ராசியை தவிர மற்ற 9 ராசியில இருந்தால் பிரச்சனையா? இப்ப பார்ப்போம். இப்போ ஒரு நாளைக்கு சூரிய உதயத்தில் துவங்கி அடுத்த சூரிய உதயம் வரை 60 நாழிகை, 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் லக்னம் மாறிட்டே இருக்கும். அப்பன்னா இந்த லக்னம் மாற மாற இந்த 3, 6, 11 யாருக்கு விழுகிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த 24 மணி நேரத்தில் நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய ராகுவாக பிறப்பார்கள். அப்படிதானே? அப்போ 24 மணி நேரத்தில் 3 ராசிக்கு 2 மணி நேரம்னா 6 மணி நேரம் பிறப்பு மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கும். ராகு கும்பத்தில் வரட்டும், எங்க வேணா வரட்டும், அவர் அந்த 3, 6, 11 பாவம் எடுப்பார் இல்லையா, அந்த பாவத்திற்கு மட்டும்தான் 24 மணி நேரத்தில் நல்ல பாவங்களாக அமையும். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி. அப்பொழுது என்றால் 3, 6, 11 ராகு வருகிற லக்னங்களுக்கு மட்டுமே ராகு நல்லது செய்வார்னு வச்சுக்கோம். அப்படின்னா 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே ராகு பிரச்சனையைத்தான் கொடுப்பார் அப்படின்றதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப அதை பத்தி ஏன் பயப்படணும்? வெறும் 6 மணி நேரம், 24 மணி நேரத்தில் வெறும் 6 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் ராகு வல்லமையானவராக இருப்பார். இதுல நிறைய உதங்கள் சொல்லியிருக்காங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, நண்டு சுறாலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மேடம், எருது, கண், நண்டு, சுறா, இதில் பாம்பு அமர்ந்து இருந்தால் ராஜயோகம் கிடைக்கும். ராஜமஞ்சத்தில் படுத்திருக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும்லாம் சொல்றாங்க. இந்த ராகு எங்க வேணா இருக்கட்டும், இந்த ராகு கும்பத்தில் இருக்கட்டும், மீனத்தில் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், பிறக்கிற தன்மையில் இப்ப கும்பத்தில் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்த டைம் என்ன ஆகும், அந்த மகரத்துக்கு வரும். அப்ப மகரத்துக்கு வரும்போது இந்த 3, 6, 11 இந்த லக்னங்கள் அமைகிற பொழுதுதான் இந்த ராகு சிறப்பை கொடுப்பார். என்றால் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இந்த பூலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ராகு நெகட்டிவா தானே இருப்பாரு. சரி, இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம். அப்ப இந்த ராகு திசை நடக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு திசை நடந்தால்தான் அந்த பிரச்சனை வரும்னுவாங்க. அப்படி என்றால் சூரிய திசை நடப்பவர்களுக்கு சூரிய திசை 6 வருஷம் வச்சுப்போம். 6ல் 2 வருஷம் வரும், 3 வருஷம் வரும், 4 வருஷம் எப்படியோ அதனுடைய நட்சத்திர பாதங்களுக்கு தகுந்தாற் போல். அப்ப சூரிய நட்சத்திரம் வரக்கூடியவர்களுக்கு, அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கு அடுத்து சந்திர நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு, அதுக்கு அடுத்து செவ்வாய் நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் ராகு திசை வரும். ஒரு 10-15 ஆண்டுகளில் வரும். இவங்களுக்கு சூரியனுக்கு, சந்திரனுக்கு வரும்போது 10 வயசுல கூட வரும், 8 வயசுல வரும், 17 வயசுல வரும். இந்த மாதிரி இளமையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரங்கள். இப்போ இந்த சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிற பொழுது 9 நட்சத்திரம், ஒன்னொன்றுக்கு 3 நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரமும் 9 நட்சத்திரம். 30 நாள்ல 9 நாள் பிறக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு திசை கண்டிப்பாக இளமையில் வந்தே தீரும்.
அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நான் சொன்ன மாதிரி 18 மணி நேர பிறப்புகளும் ஒரு மாசத்தில் 9 நாள் நிகழக்கூடிய இந்த நட்சத்திரங்களினுடைய தன்மைகளில் ராகு திசையும் வரக்கூடிய தன்மைகளில் எல்லாரும் அப்படி இருக்கிறார்களா? சார், இதை விட விளக்கம் ராகுவை பற்றி சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு ராகு எங்க இருந்தாலும் 18 மணி நேரம் பிறக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ராகு தவறாகத்தான் இருப்பார். நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல இந்த ராகு திசை நடக்குமா அப்படின்னா, இந்த ராகு திசை இந்த 3 நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்களுக்கு இளமையிலேயே வரும். மற்ற நட்சத்திரம் கொஞ்சம் தள்ளி வரலாம், ஒரு 40 ஆண்டுகளில் வரும், 45 ஆண்டுகளில் வரும். புதன், சனி நட்சத்திரங்களுக்குலாம் ஒரு 50 ஆண்டுகளில் வரும், 55 ஆண்டுகளில் வரும். அப்போ இந்த குறுகிய காலத்தில் எடுத்துப்போம், இந்த இளமையிலே எடுத்துப்போம், வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே நம்ம எடுத்துப்போம். அந்த குறுகிய காலத்தில் எடுக்கிறவங்களுக்கு 30 நாட்களில் 9 நாட்கள் பிறக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ராகு திசை இளமையிலேயே வந்தே தீரும். எல்லோரும் அப்படி இருக்கிறார்களா? இல்லையே. யாரோ ஒருவருக்கு எங்கோ ஒரு விஷயம், எப்பொழுதோ ஒரு தவறாக நடந்த ஒரு விஷயத்தை அதையே காட்டி பயமுறுத்திட்டு இருந்தா எப்படி? சரி, ராகுனா என்ன? பயாலஜிக்கலா ராகு, மெடிக்கலா ராகு, நம்மளுடைய உடம்புல ராகு அப்படின்றது தசை வலிமை, மஸ்குலின் எனர்ஜி. இந்த மஸ்குலின் எனர்ஜி இல்லைன்னா யாராவது செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. அப்ப இந்த ராகுவினுடைய தன்மை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நமக்குள் அத்தியாவசியமான ஒன்று. இதை விட உங்களுக்கு சொன்ன டிஎன்ஏ சிஸ்டத்தை கேரி ஓவர் பண்ணிட்டு வர்றதே ராகு தான். அதை பார்த்து எதுக்கு சார் பயப்படணும்? சரி, அதை கையாளக்கூடிய தன்மையை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அந்த கையாளக்கூடிய தன்மைகள் தான் நான் இந்த விஷயங்களை சொல்லுவது. நல்ல விஷயங்களை, ராகு திசை நடக்கிற பொழுது நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை இன்புட் பண்ணுவோம். இல்லை ராகு தவறான இடத்தில் உட்கார்ந்து திசை நடத்துதுன்னு கூட வச்சுப்போம். அப்போ அதற்கு தகுந்த ரெமெடிஸ், நல்ல கோவில்களுக்கு போங்க. ரெமெடிஸ்னோன்னா உடனே போய் இந்த கடலை மாவு உருட்டி அறுத்துட்டோம்னா நாகதோஷம் போயிடுன்னு என்னென்னவோ கதை சொல்கிறாங்க. இது உடம்பால் ஆனது. உங்கள் தாய் தந்தையார் செய்தக்கூடிய ஒரு கண்ணாடி குடுவை இந்த உடம்பு. இதில் இருக்கிறத நீங்கள் கடலை மாவில் பாம்பு செஞ்சு கட் பண்ணிட்டா அந்த தோஷம் போயிடுமா? அப்படின்னா அது அடுத்த டைம் ஜாதகம் பார்க்க போது இந்த ராகு அங்கே இருக்கக்கூடாது தானே. ராகு கேதுவிற்கு, ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிடுறீங்க. இப்போ பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராகு கேது அந்த ஜாதகத்தில் மறுபடியும் போடும் போது இருக்கக்கூடாது தானே, விலகி இருக்க வேண்டும் அல்லவா? மறுபடியும் இன்னொரு ஜோதிடரிடம் கொடுக்கும்போது அந்த ராகு கேது தோஷம் இருப்பது தானே அவர் சொல்லுகிறார். இல்லை சார், நாங்கள் ஏற்கனவே அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி, அப்போ முடிஞ்சதே ராகு கேது தோஷம். மறுபடியும் என்ன பிரச்சனை? ஆக இது அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மனதிற்கு உண்டானது, ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் உடம்பில் இருக்கக்கூடியது, செயல்பாட்டுகளில் இருக்கக்கூடியது எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கும். சார், ஒருத்தருக்கு ராகு பணம் கொடுப்பார், ஒருத்தருக்கு ஞானம் கொடுப்பார். சார், புதன் ராகு இணைவு ஹைலி இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி. இன்னைக்கு ஏஐ கண்டுபிடித்தவர்களுடைய நிலைமை எடுத்து பாருங்க, கண்டிப்பா புதன் ராகு இணைவு இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதன் ராகு இணைவு இருக்கும். பிஹெச்டி பண்ணவங்க நிறைய பேரினுடைய ஜாதகங்களில் கண்ணியிலோ அல்லது மிதனத்திலோ ராகு இருந்தே தீருவார், அல்லது புதனுடன் ராகு இணைந்தே இருக்கும், அல்லது ராகு புதன் நட்சத்திரம் ஏறி இருக்கும். இவங்க இருந்தால்தான் அவங்க இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி. சூரியன் ராகு குறுகிய காலத்தில் ஆளுமைக்கு போவாங்க, அரசியல் ஆகட்டும், எதிரியாகட்டும், அவங்களுடைய பதவிகள் ஆகட்டும், அரசு பதவிகள் ஆகட்டும், எதிரியாகட்டும். ஆக ராகு நீங்க எதை உள்ள வைக்கிறீங்களோ, புதனை வச்சிங்கன்னா இன்டலெக்சுவலை பெருசு பண்ணும், உங்களை பிஹெச்டி லெவலுக்கு கொண்டு போகும். ராகு சூரியனினுடைய நல்ல விஷயங்களை உள்ள வைக்கிற பொழுது ஆழ்மையினுடைய உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும். நீங்க எதை உள்ள வைக்கிறீங்க? சனி ராகு இணைவு, உழைப்பை உள்ள வைங்க, கடினமான உழைப்பை கொடுங்க, ராகு உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார். இது போல ராகு என்பது ஒரு விரிந்து கொடுக்கக்கூடிய, பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய தன்மைகளை வெளிக்கொண்டு வந்து அந்த வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மைகள் மூலியமாக உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய தன்மைகளை ராகு செய்வார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ராகுவை எப்படி கையாளணும்னு மட்டும் தெரிந்தால் போதுமானது. எல்லா கிரகங்களுக்குமே இதே போலதான்.
ஆனால் ராகுவை பற்றி யாரும் இனி பயப்பட வேண்டாம். எல்லா கிரகங்களாலும் தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதற்காக தேவையில்லாமல் நிறைய மன உளைச்சல்களோ அல்லது பண செலவுகளோ செய்வது என்பது கூட தேவையற்ற ஒன்று என்னை பொறுத்தவரை. ஏன்னால் நான் ஆழ்ந்த ஆராய்ச்சி இதில் ஈடுபட்டிருக்கிறேன். இதை என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு தெரியும். மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு காணொளியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.